வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். தமிழ்ல வை அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு வெர்சடைல் வேர்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பொட்டு வை, பூ வை அப்படி சொல்றோம். சாம்பார் வை அப்படின்னு குக்கிங்க்கு போயிடுவோம். அப்புறம் தட்டில் இட்லி வை, சட்னி வை அப்படி சொல்லுவோம். கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லுவோம். கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பிக்கை வைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வை வை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் இங்கிலீஷில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு எப்போவுமே வை அப்படின்ன உடனேமே நமக்கு புட் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வரும். புட் இட்லி, புட் சட்னி இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த பொட்டு வை அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பொட்டு வை அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்கிறதா இருந்தால் புட் ஆன் அ பிந்தி. புட் ஆன் அ பிந்தி. ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுவே ஒரு பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு சாந்து பொட்டு மாதிரியோ இல்லை ஒரு பேஸ்ட் ஃபார்ம்லேயோ இருக்கிற எதையாவது ஒன்று நீங்கள் நெற்றியில் வைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம அப்ளைங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெற்றியில் திலகம் வை அப்படின்னா அப்ளை திலக் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நெற்றியில் குங்குமம் வை அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்ளை கும்கும் ஆன் யோர் ஃபோர்ஹெட். அப்ளை கும்கும் ஆன் யோர் ஃபோர்ஹெட். இப்போ இதுவே நெற்றியில் சந்தனம் வை பேஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ அப்ளை சாண்டல்வுட் பேஸ்ட் ஆன் யோர் ஃபோர்ஹெட். அப்ளை சாண்டல்வுட் பேஸ்ட் ஆன் யோர் ஃபோர்ஹெட். விபூதி பவுடர் ஃபார்மில் இருக்கு இல்லையா? அப்ளை விபூதி அப்படின்னே சொல்லலாம். இல்லைனா அதையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்ளை சாக்ரடாஷ் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ஃபார்மில் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்து போட்டுக்கணும். சரி, இப்போ தலையில் பூவை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு வழக்கமான வார்த்தை தான் புட்டு தான். புட் ஃப்ளவர்ஸ் இன் யோர் ஹேர். புட் ஃப்ளவர்ஸ் இன் யோர் ஹேர். இப்போ நம்ம அப்படியே குக்கிங் சைடு போயிடலாம். மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்? லஞ்சுக்கு நீங்கள் இன்றைக்கி சாம்பார் வைங்க அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல குக் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம் இல்லையா? அப்போ மேக் மேக் சாம்பார் ஃபார் லஞ்ச். மேக் சாம்பார் ஃபார் லஞ்ச். இப்போ தட்டில் இட்லி வை இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த இடத்துல நம்ம வை அப்படின்னு சொல்கிறது வந்து பரிமாறுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இல்லையா? அப்போ சர்வ். சர்வ் இட்லி ஆன் த பிளேட். புட் இட்லி ஆன் த பிளேட் சொல்லாதீங்க. சர்வ் இட்லி ஆன் த பிளேட். இப்போ இதுவே பக்கத்தில் கொஞ்சம் சட்னி வை, ஓரத்தில் கொஞ்சம் சட்னி வை அப்படி சொல்லணும். அஃப்கோர்ஸ் பரிமாறுறது தான் இல்லையா? சர்வ் சம் சட்னி ஆன் த சைட். சர்வ் சம் சட்னி ஆன் த சைட். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்கிறது. தட்டை டேபிள் மேலே வை அப்படின்றது. எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த புட்டுக்கும் கீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட். சும்மா ஒரு பொருளை எடுத்து இங்கே இருக்கிறத அங்கே வைக்கிறது, இல்லை கையில் இருக்கிறத அப்படி வைக்கிறது, அதுக்கு தான் நம்ம வந்து புட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எடுத்து அங்கே வை, அவ்வளோதான். வேறு எதுக்கும் அந்த அர்த்தம் இல்லை. அவ்வளோதான் அர்த்தமே. இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே வை அப்படி மட்டும் சொல்கிற இடங்கள்ல நீங்கள் வந்து புட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தட்டை கையில் வச்சுருக்க தட்டை அப்படி டேபிள் மேலே வை அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ஷன். அதுக்கு நம்ம புட்டுன்னு சொல்லலாம். இப்போ புட் த பிளேட் ஆன் த டேபிள் எப்படி நம்ம சொல்லிடலாம். பட் இதுவே ஒரு பொருளை ரொம்ப நாள் பத்திரமா பாதுகாப்பாக வைக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு பத்திரமா வைக்கணும் அப்படின்னா நம்ம கீப்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மீதமான உணவை ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கணும், அப்புறமா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். சும்மா அப்படி கையில் வச்சிருக்க பொருள் அங்கே வை அப்படி சொல்லலை நம்ம. அப்போ கீப். அப்போ கீப் த லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ். கீப் த லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ். ஸோ புட்டுக்கும் கீப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அலாரம் வை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அலாம் அப்படின்னா செட் அலார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செட் அலார்ம். 5 மணிக்கு அலாரம் வை அப்படின்னு சொல்லுமானா செட் அன் அலார்ம் ஃபார் 5 o'clock. செட் அன் அலார்ம் ஃபார் 5 o'clock. நம்ம வந்து செட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். தீ வை ரொம்ப காமனாக, இது வந்து கொஞ்சம் நம்ம அப்படி டக்குன்னு சொல்லிட மாட்டோம். ஸோ பட் இது இங்கிலீஷில் இதுக்கான ஃப்ரேஸ் வந்து செட் ஃபயர். அலார்ம் மாதிரியே இதுவும் செட் தான். செட் அலார்ம் அப்படின்னு சொன்ன மாதிரி செட் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அவர்கள் பழைய காகிதங்களுக்கு தீ வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுமானா தே செட் ஃபயர் டு த ஓல்டு பேப்பர்ஸ். ஸோ எதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து டுன்ற ப்ரெப்போசிஷனை சேர்த்து சொல்லணும். தே செட் ஃபயர் டு த ஓல்டு பேப்பர்ஸ். மனசு வை.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு அவன் மனசு வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனசு வை அப்படிங்கிறதுக்கு செட் யுவர் மைண்ட் டு இட். செட் யுவர் மைண்ட் டு இட். அதில் உன் மனசை செலுத்து, அதில் மனசை வை அப்படி சொல்கிறதுக்கு. நீ மனசு வச்சா உன்னால் எதையும் ஜெயிக்க முடியும். If you set your mind to it, you can achieve anything. You can achieve anything if you set your mind to it. ஸோ மனசு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேஸ் செட் யுவர் மைண்ட் டு இட். நீங்கள் பர்டிகுலராக வேறு ஏதாவது போடணுமானா அந்த இட்டுக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைக்கு பேர் வை, பேர் வைக்கிறது, அதுக்கும் நம்ம வைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 2 விதமாக சொல்லலாம். கிவ் வச்சு சொல்லலாம், இல்லை டைரெக்டாக நேம்ன்ற வார்த்தையை வச்சே சொல்லிடலாம். ஸோ கிவ் அ நேம் டு த பேபி. கிவ் அ நேம் டு த பேபி, இல்லைனா நேம் த பேபி. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து ரொம்ப காமன் ஸ்போக்கனில் அப்படி சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நேம்ன்ற வார்த்தையை டைரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். இப்போது குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கணுமானா, வாட் நேம் ஆர் யூ கோயிங் டு கிவ் த பேபி? வாட் நேம் ஆர் யூ கோயிங் டு கிவ் த பேபி அப்படி சொல்லலாம். இல்லைனா வாட் ஆர் யூ பிளானிங் டு நேம் த பேபி? வாட் ஆர் யூ பிளானிங் டு நேம் த பேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேம் அப்படி வச்சு நமக்கு நிறைய சென்டென்சஸ் இருக்குது. அது இன்னொரு நாள் கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை ரகசியமாக வை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரகசியமாக வச்சுக்கோ அதை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையும் நம்ம வந்து ரொம்ப நாள் அப்படி பத்திரமா அந்த ரகசியத்தை அப்படியே பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படி சொல்கிறதுனால கீப்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கீப் இட் அ சீக்ரெட். கீப் இட் அ சீக்ரெட். ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே விதமாக அப்படி வச்சிருக்கிறது, அதுக்கும் நம்ம கீப்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கதவை திறந்து வை, அப்போ கீப் த டோர் ஓப்பன். கீப் த டோர் ஓப்பன். இந்த விஷயத்துக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வை அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அப்படியே இந்த ஃப்ரேஸ் அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். புட் அன் எண்ட் டு இட். புட் அன் எண்ட் டு இட். இந்த இட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அதை கூட நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். குறிவை. டேக் எய்ம். டேக் எய்ம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். குறிவைத்து தாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டேக் எய்ம் அண்ட் ஹிட் த டார்கெட். டேக் எய்ம் அண்ட் ஹிட் த டார்கெட். கால் வைக்கிறது. இப்போ இதை வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, நீங்கள் சும்மா அப்படி இருக்கீங்க, உங்கள் கால் இங்கே கொஞ்சம் வையேன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல காலை வையேன் அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சிம்பிளாக பிளேஸ் யுவர் ஃபுட் ஹியர். பிளேஸ் யுவர் ஃபுட் ஹியர் அப்படி சொல்லிடுவோம். இப்போ இதுவே இடியமேட்டிக்காக, அதாவது நம்ம வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் சொல்லுவோம். லிட்ரல் மீனிங்கில் இல்லை, ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் சொல்லுவோம். என் வீட்டில் இனிமேல் நீ காலடி எடுத்து வைக்காத அப்படி சொல்கிறோமானா என்ன அர்த்தம்? என் வீட்டுக்கு இனிமேல் வராது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த மாதிரி மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறப்போ நாம் செட் ஃபுட் இல்லைனா ஸ்டெப் ஃபுட் 2 விதமாகவும் சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்டெப் ஃபுட் வந்து ரொம்ப காமன். இருந்தாலும் ஸ்டெப் அப்படின்னாலே காலடி எடுத்து வைக்கிறது தான் இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து ரிடன்டன்ட் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் எல்லோரும் காமனாக ஸ்டெப் ஃபுட் சொல்கிறாங்க. செட் ஃபுட் வந்து ரொம்ப கரெக்டான ஃப்ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஃபுட் வந்து நீங்கள் தாராளமாக அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் என்னோடய ஆஃபீஸில் நீ காலடி எடுத்து வைக்காத அப்படி சொல்லணும். இப்போ டோன்ட் எவர் செட் ஃபுட் இன் மை ஆஃபீஸ் அகெயின். Don't ever set foot in my office again. அடுத்தது நம்பிக்கை வை. நம்பிக்கை வை அப்படின்னா have faith. ரொம்ப சிம்பிள். உன் மேலே நம்பிக்கை வை, கடவுள் மேலே நம்பிக்கை வை, இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ உன் மேலே நம்பிக்கை வை அப்படின்னா have faith in yourself. கடவுள் மேலே நம்பிக்கை வை அப்படின்னா have faith in God. எப்படி சொல்ல வேண்டியதுதான். கண்ணு வைக்கிறது. கண்ணு வை அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய அர்த்தங்களில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கண் வைக்கிறது என்னென்னா, அடுத்தவங்களோடத அபகரிக்கிற எண்ணத்தோட, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கண் வைக்கிறது அப்படி சொல்லுவோம். ஸோ அடுத்தவங்க சொத்து மேலே கண் வைக்காத அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொறாமையாக கண் வைக்காத அப்படி அர்த்தம் பண்ணல. அதை எப்படியாவது எடுத்துடணும், அதை நான் இதை எப்படியாவது நான் எடுத்துடணும் அப்படி கண் வைக்காது அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப தான் நம்ம வந்து ஹேவ் அன் ஐ ஆன் சம்திங் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ எது மேலேங்கிறத நீங்கள் இது பக்கத்தில் போட்டுக்க வேண்டியதுதான். ஹேவ் அன் ஐ ஆன் சம்திங். ஸோ டோன்ட் ஹேவ் அன் ஐ ஆன் சம்ஒன் எல்சஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தவங்க சொத்து மேலே நீ கண் வைக்காத. டோன்ட் ஹேவ் அன் ஐ ஆன் சம்ஒன் எல்சஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கண் வைக்கிறது இந்த அர்த்தம் ஒன்று பார்த்தோம்.
இப்போ வந்து இன்னொரு அர்த்தம் பார்க்க போறோம். இது என்னன்னா, ஒருத்தவங்கள கண்காணிக்கிறது, கவனமா பார்த்துக்கிறது. பாரு புள்ள அங்க விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. எங்கேயாவது ஓடிற போறான், எங்கேயாவது விழுந்துற போறான். பார்த்துக்கோ. அப்படி சொல்லுவோம். ஸோ கண்காணிக்கிறது. அந்த மாரி சொல்றதா இருந்தா, கீப் அன் ஐ ஆன். கீப் அன் ஐ ஆன். இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆன் பக்கத்துல யாரு, என்னங்கிறத பக்கத்துல போட்டுக்க வேண்டியது தான். ஸோ பிள்ளை மேல கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு கீப் அன் ஐ ஆன் த சைல்ட். இப்போ இந்த ஃபைல பத்திரமா பார்த்துக்கோ. இது மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படி சொல்லணும்னா கீப் அன் ஐ ஆன் த ஃபைல் அப்படி சொல்ல வேண்டியதுதான். ஸோ கண் வை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொருளை அபகரிக்கிற எண்ணத்தோட கண் வைக்கிறதுக்கு ஹேவ் அன் ஐ ஆன்னு சொன்னோம். கவனமா பார்த்துக்கிறது, கண்காணிக்கிறது, இதுக்கு கீப் அன் ஐ ஆன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஹேவ் அன் ஐ ஆனை நம்ம பாசிட்டிவ் கனோட்டேஷன்லையும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் கான்டெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பொருளை வாங்குற எண்ணத்தோட, அது மேலே எனக்கு ஒரு கண்ணு தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வாங்கணும் அப்படி சொல்றது. எனக்கு இந்த ட்ரெஸ் மேலே ஒரு கண்ணு தான், இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதை நான் வாங்கணும் இப்படி சொல்றது. ஐ ஹாவ் அன் ஐ ஆன் திஸ் ட்ரெஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் மீனிங். கண் வை அப்படிங்கிறது கண் திருஷ்டி வைக்கிறது, அந்த அர்த்தத்தில் தமிழில் சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு நம்ம காஸ்ட் அண்ட் ஈவில் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் காஸ்ட், அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் கேஸ்ட். கேஸ்ட் அண்ட் ஈவில் ஐ அப்படி சொல்லுவாங்க. அவன் ட்ரெஸ் மேலே கண்ணு வச்சுட்டா, திருஷ்டி வச்சுட்டா அப்படி சொல்லணுமானா ஷி கேஸ்ட் அண்ட் ஈவில் ஐ ஆன் மை ட்ரெஸ். ஷி கேஸ்ட் அண்ட் ஈவில் ஐ ஆன் மை ட்ரெஸ். பாஸ்ட் ஃபார்மும் கேஸ்ட் தான், அதனால தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், கேஸ்டர்லாம் இல்லை. இந்த மாதிரி கண் வைக்கிறது, திருஷ்டி வைக்கிறது, இதுக்கு இன்னொரு ஃப்ரேஸ் கூட இருக்கு, கிவ் சம்திங் தி ஈவில் ஐ. ஸோ எது மேலே கண்ணு வைக்கிறோங்கிறது இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியதான். அவள் என் ட்ரெஸ் மேலே கண்ணு வச்சுட்டா அப்படி சொல்லணும். அப்போ ஷி கேவ் மை ட்ரெஸ் தி ஈவில் ஐ. ஷி கேவ் மை ட்ரெஸ் தி ஈவில் ஐ. ஸோ இது இன்னுமே காமன் ஸ்போக்கனில் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்து வை. எடுத்து வைனா எதையாவது கொஞ்சத்தை ரிசர்வ் பண்ணி எடுத்து வை அந்த மாதிரி சொல்கிறது. பணத்தை கொஞ்சம் எடுத்து வை, சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கான ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது சாப்பாடு. நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வை. ஸோ இதில் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வை, அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் ஹிடன் மீனிங்லாம் இல்லை. இதுக்கு நம்ம செட் அசைட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ செட் அசைட் சம் ஃபுட் ஃபார் மீ. செட் அசைட் சம் ஃபுட் ஃபார் மீ. இதை விட இன்னும் காமனான ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை இருக்கு, சேவ். சேவ் சம் ஃபுட் ஃபார் மீ. சேவ் சம் ஃபார் மீ அப்படி கூட சொல்லிடலாம், இன்னுமே சிம்பிளா. இது ரொம்ப காமன் தான். சரி, இப்போ நம்ம ஃபுட்டுக்கு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபுட்லேயே இன்னொரு மீனிங்லேயே நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, என்ன எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க போல இருக்கு, எனக்கு இருக்காது போல இருக்கு, எதுக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வை அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தீந்து போயிடும், எதுக்கும் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி எனக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வை அப்படி சொல்லுவோம். இது நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா கீப் பேக். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரியாணி தனியாக எடுத்து வை, என்ன தீந்துரும் போல இருக்கே அப்படி சொல்கிறதா இருந்தால் கீப் பேக் சம் பிரியாணி ஃபார் மீ. கீப் பேக் சம் பிரியாணி ஃபார் மீ. அஃப்கோர்ஸ் இதுக்கும் பதிலாக நம்ம சேவ்னே சொல்லிடலாம். சேவ் சம் பிரியாணி ஃபார் மீ, இன்னும் சிம்பிள், ஈஸி. சேவ் சம் பிரியாணி ஃபார் மீ, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுட்டு பார்த்தோம் இல்லையா, அப்படியே பணம். அவசர தேவைக்குன்னு கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து வை அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பாரு, இந்த எப்போவுமே நீ இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் மாதிரி சொல்கிறதுனால யூ ஷுட் அப்படின்னு போட்டு சொல்லுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேஸ் புட் அவே. புட் அவேன்றது ஸ்பெசிஃபிக்காக பணத்துக்கு எடுத்து வச்சுக்கிறது. இப்போ யூ ஷுட் புட் அவே சம் மணி ஃபார் எமர்ஜென்சிஸ். யூ ஷுட் புட் அவே சம் மணி ஃபார் எமர்ஜென்சிஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கும் நீங்கள் சேவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடலாம். சேவ் சம் மணி ஃபார் எமர்ஜென்சிஸ், சிம்பிள். சேவ் சம் மணி ஃபார் எமர்ஜென்சிஸ், கொஞ்சம் தனியாக எடுத்து வை, பத்திரமா எடுத்து வை, பின்னாடி தேவைப்படும் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ எவ்வளோ நிறைய ஃப்ரேசஸ் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த 3 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரலான ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான், ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலரே நீயே வச்சுக்கோ, டிவி சத்தத்தை கம்மியாக வை, இதை ஞாபகத்தில் வை. இந்த 3 தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. உங்களுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வை அப்படின்னு தமிழில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம், அது இங்கிலீஷில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.